எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இந்த அம்மாவை பற்றி எந்த ஒரு ஹதீஸ் நூல்கள்லையும் நல்ல விமர்சனமோ கெட்ட விமர்சனமோ இல்லை. இப்படி ஒரு உம்மு அபான்னு அறிவிக்கிறாங்களே, எந்த அறிவிப்பாளராக இருந்தாலும் அவரை பத்தி விமர்சனம் இருக்கணும். இருக்கும். ஒண்ணு என்ன இருக்கு, நல்லவர்னு இருக்கும், நேர்மையாளர்னு இருக்கும், உறுதியான நம்பகமான ஆள் இருக்கும், பர்ஃபெக்ட் 100% மார்க் போட்டிருப்பாங்க. சில ஆளை பத்தி இவர் சரியில்லை, இவர் கொஞ்சம் உழப்புறாரு, இவர் யாவசக்தி இல்ல, இவர் உன்னோட உளருவாரு, வயசாகி போகணும் மூலையெல்லாம் குழம்பு போச்சு இவருக்கு, இப்படியான ஏதாவது ஒரு ஏற்கமான விமர்சனம் இருக்கும். இந்த உம்மு அபான் என்பவரை பொறுத்த வரைக்கும் ஜாரி என்பவருடைய பேத்தி, ஜாரியுடைய மகன் வாசியுடைய மகள் உம்மு அபான் அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கிறது. இந்த அம்மாவுடைய பிறப்பு எந்த வருஷம், இந்த அம்மாவுடைய இறப்பு எந்த வருஷம், இந்த அம்மாவை தாத்தாவை போல பார்த்துச்சா, எத்தனை வயசுல பார்த்துச்சு, பார்த்து கேட்க வாய்ப்பு இருந்துச்சா, சரி கேட்டே இருந்தா கூட இவர் நேர்மையா இருந்தாரா, நல்ல ஞாபகத்துக்கு உள்ள அம்மா தானா, அல்ல உணர்வு கொண்டு சொல்ற அம்மாவா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான புருகும் கிடையாது. ஒரு ஆள் அறிவிக்கிறார்னு சொன்னா அவரை பத்தி ரெக்கார்டு இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் மஜ்ஹூல்பாங்க. ஹதீஸ் துறை என்ன செய்வாங்க, மஜ்ஹூல், அட்ரஸ் இல்லாத ஆள் அறிவிக்கிறாரு. மஜ்ஹூல்னா அட்ரஸ் இல்லாத ஆள். அட்ரஸ் இல்லாத ஆள் வழியாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. முதல்ல இந்த செய்தி நீங்கள் ஏற்றுக்கொள்வதா இருந்தால் உம்மு அபான் யாருன்னு சொல்லு கேட்கணும். உம்மு அபான் அறிவிக்கிறாங்கல்ல, எந்த அறிவிப்பாளர் வந்தாலும் நமக்கு ரெக்கார்டு எடுக்க முடியும். மனப்பாடமா சொல்ல தெரியாட்டா கூட இன்னைக்கு சொன்ன எடுத்து தர முடியும். நீங்க எந்த அறிவிப்பாளர் எந்த கொண்டாந்து கேட்டாலும் நான் எடுத்துறோம், யாரும் எடுத்துட முடியும். இந்த துறையில உள்ள யாருமே என்ன செய்யலாம், அவர் எப்ப இருந்தார், அவர் கேரக்டர் குணம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் அவர் பார்த்திருக்கார், யார் யாரெல்லாம் அவர் பார்க்கவில்லை, யார் யார் பெயரையெல்லாம் இவர் பொய்யா பயன்படுத்துவாரு, அல்ல யார் யார் பெயரெல்லாம் கரெக்டா பயன்படுத்துவார் என்றெல்லாம் கூட குறிப்புகளை எடுக்க முடியும். இந்த உம்மு அபான் என்பவர் தான் சொல்றாரு, எங்க தாத்தா போயிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கையை காலெல்லாம் முத்தமிட்டோன்னு என்று சொல்லியிருக்கிறாரு இப்படின்னு ஒரு செய்தி வருது. இது ஒரு ஆதாரமா? யாருங்கிறதுக்கு ரெக்கார்டு இல்லாத ஆள் சொல்றாங்க, அது ஆதாரமா? தெளிவான ரெக்கார்டு சொல்ல தடுத்தாங்க. நேற்று சொன்ன ஹதீசுகள்ல சலாம் தான் நம்முடைய காணிக்கையை தவிர ஒருத்தர் காலில் உழுவுறது கிடையாது, கணவன் காலில் மனைவி விழக்கூடாது என்றெல்லாம் தெளிவா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியை கொண்டு அவங்க ஆதாரமா சொன்னார்களே, ஆனால் இது ஆதாரம் கிடையாது. 2 ஹதீஸ் தான் அவங்க மொத்தம் சொல்லுவாங்க. மற்றவெல்லாம் என்னன்னு கேட்டா வேற மாதிரி அலிக்கு செஞ்சாங்க, உமருக்கு செஞ்சாங்க, உஸ்மானுக்கு செஞ்சாங்க, ஒரே பதில் சொல்லிட்டு போயிடலாம். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சம்பந்தப்பட்டா கொண்டு வந்து போயிடலாம். இது தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்தாம அந்த அபூ ஹனீஃபா கால்ல அந்த அவர் விழுந்தாரு, ஷாஃபி கால்ல அந்த இவர் விழுந்தாரு கதை விடுவாங்க. இந்த கதை நமக்கு தேவையில்லை. அவங்க வரலாறு பாதுகாக்கப்படவில்லை. அவங்க பேர்ல என்ன வேண்டாம் போய் கம்சாரில் அவுத்து விடலாம். பாதுகாக்கப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் தவிர யார் பேர்ல என்ன எடுத்து கட்டினாலும் அதை கண்டுபிடிக்க இயலாது. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வடிகற்ற ஒரு கலையும் இருக்கவில்லை. அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்காகத்தான் அவங்க பேர்ல கரெக்டான செய்தி எது, பொய்யான செய்தி என்பதற்கெல்லாம் வடிகட்டி சொல்ல முடியும். அப்ப நம்ம இந்த மனிதன் காலில் மனிதன் விழுவதற்காக வேண்டி அந்த பெரியார் இந்த பெரியார், அந்த சகாபி இந்த சகாபி, இவர் காலில் அவர் விழுந்தார், அவர் காலில் இவர் விழுந்தாரு, இப்னு அப்பாஸ் காலில் அலி விழுந்தாங்க, அலி காலில் அவர் விழுந்தாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழுந்தாங்களா இவர் அதை சொல்லு என்ன கேட்கணும். நீங்க ஆளுக்கு பிறகு நான் பல விதமான அறிவிப்புகள் இருக்கிற அதெல்லாம் நிறைய இட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கேட்டா அந்த 2 இடம் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சம்பந்தப்படுத்தி யூதர்கள் அவங்க காலை முத்தமிட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும், அப்துல் கைஸ் கூட்டத்தார் வரும்பொழுது அவங்களுடைய கையையும் காலையும் முத்தமிட்டார்கள் என்ற இந்த 2 செய்திகளை தான் இந்த காலில் விழுந்து சைதா செய்யக்கூடிய கூட்டம் ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய செய்தியாக சொல்லும். அத முதல் செய்தியில் வரக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சலமா அவரை பத்தி இருக்க ஒரே விமர்சனம் என்னன்னு கேட்டா நல்லதை கெட்டதையும் கலந்தளிக்கிறவர். இன்னும் அவரை பத்தின விமர்சனம் இதுவே அவரை தள்ளுவதற்கு போதுமானது. 2வது உம்மு அபான்ங்கிறவங்க தாத்தா வழியா அறிவிக்கிறார் சொல்றாங்க. 2வது உம்மு அபான் யாரு சொல்லு, இந்த செய்தியை சொல்றாரு, அந்த உம்மு அபானை பத்தி டீட்டெயில் கொண்டு வர இயலாது. இல்ல அவங்களுடைய கேரக்டரை நிரூபிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொன்னா யாருன்னு அறியப்படாதவர் முடிஞ்சு வச்சுக்க. இந்த 2 செய்தியை வச்சுக்கிட்டு தாங்க உங்களை கூட்டம் நடக்குது. காலில் உழுவுற கூட்டம் இது அரபிலையும் தமிழ்லையும் போட்டு பிரசுரமாக்கி காலில் உழுவுற நோடிச்சு நம்ம ஒரு புஸ்தகமா பார்த்தோம் 16 பக்கத்துல. மொத்தம் 2 தான் இருக்குது. இந்த 2 ஹதீஸ் தான் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? இந்த 2 ஹதீஸ் 20 வயசு மாதிரி எழுதிப்பாங்க. எப்படின்னு கேட்டா நான் இப்ப சொன்ன உழுவன், அதாவது அபுதாபுல இருந்து சொன்னல ஹதீஸ் எழுதிட்டு 3 அபுதாபுன்னு போட்டுக்கிறது. அதையும் இன்னொரு காய் எழுதிவிட்டு 100 பைக்கு, அதையும் இன்னொரு திருப்பி எழுதிவிட்டு 100 அவசத்து 4 நூல் இருக்குல்ல. ஒரே செய்திதான், ஒரே செய்தி 4 நூல் இருக்கணும்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா 4 ஹதீஸா போட்டுருவாங்க. ஒன்னு அபுதாபுல ஹதீஸை பாருங்கள், அதே தான்
அதுக்கு மறுபடியும் கும்பக காப்பி பண்ணி வச்சு கீழே உள்ள அதை மட்டும் மாத்திக்கிறாங்க. என்னது இது பாருங்க பைதிக்கியல் பாருங்கள் அப்படிம்பாங்க. அதே அதுவும் இதே ஆசாமி தான். அபுதாபில வர்ற ஆளு அதே ஆசாமி தான். உம்மா பான் தான். பைதிக்கில் வந்தால் அந்த ஆசாமி தான். தபரானியுடைய அவசரத்தில் வந்தால் அந்த ஆசாமி தான். ஒரே ஆசாமி வழியா ஒரே செய்தி வந்தா 4 செய்தியாது. 4 கிதாபுல வந்தா கூட அறிவிக்கிற ஆளு அதே ஆளு, மெசேஜ் அதே மெசேஜ். அதனால ஒரு ஹதீஸ் தான் அது. அவங்க என்ன செய்வாங்க கேட்டா 16 பக்கத்து போடுவாங்க. நாளை போட்டு என்ன செய்வாங்க, நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் பார்க்கும்போது ரொம்ப ஹதீஸ் இருக்கு. அது உங்க அபய இப்படி பெருமை. அது மாதிரி அந்த விஷயத்துல யூதர்கள் வந்து அது ஒரு 3 நூல்ல இருக்கிறது. அந்த 3 வச்சா போட்டுருவாங்க. இப்படி பிரசுரத்தை போட்டு காலில் விழுவலாம், சேஷு காலில் விழுவுங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பேச்சு ஆதாரப்பூர்வம் வச்சுக்கிறோம். 100% ஆதாரப்பூர்வம் வச்சுக்கிறோம். இது ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது எல்லாம் நமக்கு மார்க்கம். அதை நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்துக்காக ஏதாவது ஒரு தகுதி வழங்கப்படுமையானால் அதுல எல்லாரும் பங்காளி கிடையாது. இறை தூதர் என்பதற்காக வேண்டி அவங்களுக்கு கூடுதல் அந்தஸ்து இருக்கிறது. அந்தஸ்தை குறித்து சொல்லுகிற எந்த அறிவுரையும் எந்த சட்டமும் அது அவர்களுக்கு மட்டும்தானே தவிர அதுல அடுத்தவர்கள் பங்கு போட முடியாது. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா கூப்பிடக்கூடாது வெளியே. நீங்க ஒரு ஆள் வீட்டுக்கு போறீங்க, அண்ணா இருக்காங்களா வர சொல்லுங்க, பாய் இருக்காங்களா பாவா இருக்காங்களான்னு கேக்குறீங்கல்ல, கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ஒண்ணு வெளியே கூப்பிடுங்க, வர சொல்லுங்க, கொஞ்சம் வந்துருக்காம்பீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல குஜராத்ல என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வெளியே கூப்பிடாதீங்க. இறை தூதரை போய் நீங்க கூப்பிடுறதுங்கிறது அவங்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலவண்ணகும் சபரு ஹத்தா தகுர்ஜ இலையும், நீங்க வெளியே வர்ற வரைக்கும் அவன் காத்திருக்கட்டும். அல்லாஹ் அந்த ஒழுங்கு கட்டுத்தர. ரசூலுல்லாஹ்வை பார்க்க போனாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வெளியே வர்றாங்கன்னா நிக்கல், வீட்டுல தொந்தரவு பண்ணக்கூடாது. வகி வரும், பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில அவர்களுக்கு சில பணிகள் இருக்கிறது. அவங்க வரும்போது செய்யணும், ஒரு கேள்வி அப்படி கேளுங்க. அவங்க வீட்டுல முழுசா அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலையும் போயிட்டு வாங்க வெளியே வாங்க சீக்கிரம், ஒரு வேலை ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்கறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க, இது எல்லாருக்குமா? இது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சட்டமாக்க முடியுமா? சட்டமாக்க முடியாது. ஒருத்தர் வந்து அவருக்கு விருப்பம் அவர் தனிப்பட்ட விருப்பம் அது வேணாம்னு சொல்ல முடியுமே தவிர அந்த அந்தஸ்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீ யார் வீட்டுக்கு போயிடாதீங்க, முதலாளி வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, அண்ணன் வீட்டுக்கு கூப்பிடாதீங்க, உங்க தம்பி வீட்டுக்கு கூப்பிடாது சொல்ல முடியுமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிற ஒரு கண்ணியம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கூட்டம் வர ஆரம்பிக்குது. அவங்க சந்திக்கிறதுல உங்க லைஃப் வீணா போயிடும். அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க போறதா இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு போங்கிறான். குர்ஆன்ல எப்படி இருக்கு? அன்து கத்திமு பைனயதை சதுவா சதகாக்கும் நஜ்வாக்கும் சதகா. ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஏதாவது அவங்களுடைய நிதி சதக்காங்க அவங்களுக்கு இல்ல, பைத்துல் மாலுக்கு சதக்கா அவங்க ஹராம் அவங்களுக்கு. அதாவது அந்த ஆட்களை குறைக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சந்திக்க போறியா, இந்த பைத்துல் மாலுக்கு 100 ரூபா வச்சுக்கிறீங்க, பைத்துல் மாலுக்கு 50 ரூபா வச்சுக்கிறீங்க அப்படின்னு கொடுங்க. அந்த சந்திப்பு மூலமாக பைத்துல் மால் நிறைஞ்சுன்னா ஏழைகளுக்கு உதவும்ல அப்படின்னு சந்திக்க போறதா இருந்தா அதை கொடுங்க, நல்லா கட்டளையிடுறான். இப்ப அஜத்தை பார்க்கணும், ரூபாய் கொண்டு போகணும். அஜத்தை பார்க்க போறீங்க, பாக்கெட்ல 100 ரூபாய் கொண்டு வந்தியா, அல்லது வெளியே சொல்ல முடியுமா? இது அல்லாஹ்வுடைய தூதருக்குடைய ஹாஸ் சிறப்பு தகுதி. சிறப்பு தகுதிகள் என்ன செய்யக்கூடாது, போட்டி போடக்கூடாது. குழந்தை பிறந்துச்சு ஒடியாடுவாங்க, ஒடியாந்து உங்க வாயினால மென்று இந்த பேரிச்சம்பழத்தை குழந்தை வாயில கூட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லலாமா? முடியாது. அது இறை தூதர்ங்கிறது சிறப்பு தகுதி. அது அந்த மாதிரி ஒரு அபூபக்கரை போய் யாரும் கேட்கல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் காலத்தில் பிறந்த குழந்தை எல்லாம் தூக்கிட்டு அபூபக்கர் போனாங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது தெரியும் இது அவருடைய அந்தஸ்துக்காக சொன்ன விஷயங்கள். அந்தஸ்துக்காக சொன்ன விஷயங்கள்ல வந்து அடுத்தவர் போட்டி போட இயலாது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறவங்க முதல் விஷயம் அவங்க நல்லவங்கிறது கன்ஃபார்மா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அவங்க 100% இறை நல்லடியார், இறைவனுக்கு ஓப்பான அடியார்னு ஒத்துக்கிறோமா இல்லையா? சரி, இந்த செய்கையும் முடியுங்கிறாங்களே இவங்க நல்லடியாரா? ஏதாவது ஆதாரம் இருக்கா? முதல்ல நீ போய் நல்லவேன்னு சொல்லி மறக்கிறதுக்காக சொல்லலாம் நீ சொன்னீங்கன்னா நல்லவேன்னு யார் சர்டிபிகேட் பண்றதுங்கிற? ரசூலுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் பண்ணிவிட்டா நீ நல்லவரா கன்ஃபார்மா நம்பலாம். நீ இன்னும் போய் காலில் உள்ள ஒரு செய்தி நல்லவரா சொல்ல இயலுமா? கெட்டவர்னு சொல்ல இயலும். நம்மளை விட எல்லா மட்டமா இருக்காரு, திங்கிறோம், நம்மளோட மேல திங்கிறாரு,
நப்சை கட்டுப்படுத்த முடியல. நம்ம பழைய சோறு சாப்பிடுவோம், அவருக்கு 72 ருசி இருந்தா தான் உள்ள இறங்குது. நல்லவரா நீ என்ன பக்குவம் இருக்கிறது, நீ என்னப்பா கேட்கவே இல்லையா? நம்மளோட ட்ரெஸ் உயர்ந்த ட்ரெஸ் அவர் அணிகிறாரு, நம்ம நடந்து போனா அவர் கார் கேட்குது. அவர் ஏற வீட்டுல சாப்பிட மாட்டார், பணக்கார வீட்டுல மட்டும் தான் சாப்பிடுவாரு. யாரு முடிவு கொடுக்கிறவரு தன்னுடைய நாக்கு கட்டு வெறும்பாயில் படுப்பார். அவரு வெறுதல் தூங்குவார். அவரு ஒரு காலம் தூங்க மாட்டாரு, அவர் குஷன் வேணும், அவர் தூக்கம்